அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரில்வான்ஸ் வந்து யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகரம் தொட்ட சிறகுகள் அவார்டுக்காக தென்காசிக்கு போக போகிறோம். அந்த அவார்டுக்காக கையில் வந்து ஹெனா வந்து போட்டிருந்தேன். நைட்டு போட்டிருந்ததை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டு ஹஸ்பண்ட் கூட ரயில்வே ஸ்டேஷன் வந்து போயிருந்தேன். அப்புறம் ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது ஒருத்தவங்க என்கிட்ட பேசவா வேண்டாமான்னு யோசிச்சிட்டே இருந்தாங்க. கடைசியாக என்கிட்ட பேசிட்டாங்க. அவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். அவங்க குட்டி பாப்பா கூட பேசிகிட்டே வந்ததில் எனக்கு நேரம் போனதே தெரியல. 3 hours ஓடிடுச்சு. குட்டி பாப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நமக்கு ஃபங்க்ஷன் வந்து ஈவினிங் தான் இருந்தது. அட் த சேம் டைம் வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் இருந்தது அவங்க ஸ்கூலில். அந்த இயர் ஃபுல்லாக வாங்கின அவார்டை வந்து லிம்ரா டேன்னு சொல்லிவிட்டு அந்த டேயில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க அங்கே அட்டன் பண்ண வேண்டியிருந்ததுனால என்னோடய ஹஸ்பண்டும் அவங்க கிட்ஸும் வந்து வர முடியல. என்ட்ரன்ஸில் என்னோடய ரில்வான் சுகந்தியோட லோகோ இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. அதை ரசிச்சுட்டே இருந்தேன். அங்கேருந்து வர்ற வரைக்குமே நான் அந்த பேனரே தான் சுற்றி பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. என்ட்ரு ஆனவுடனே நிறைய என்டர்ப்ரனர்ஸ் வந்து சூப்பராக ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்கே ஸ்டால் போட்டிருந்த ஒவ்வொருத்தருமே வீட்டிலேருந்து தொழில் பண்ணக்கூடிய உமன் என்டர்ப்ரனர்ஸ் தான். அவங்களோட ஸ்டால் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாகவும் பொருள் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் அழகாகவும் கொடுத்துருந்தாங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவு ஸ்டால்ஸை வந்து கவர் பண்ணியிருந்தேன். அங்கே ஸ்டால் போட்டிருந்த மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து வாவ் வண்டர் உமன் டீம்லேருந்து தான் வந்திருந்தாங்க. சிலர் வந்து வெளியிலேருந்தும் ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. நான் அகெயின் என்னோடய பேனர் தான் சுற்றி வந்து வீடியோஸ் எடுத்துகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் சரி உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு போயாச்சு. போனதுக்கப்புறமா ஹேண்டோட ஸ்டெயின் வந்து சூப்பராக வந்திருந்தது. நெக்ஸ்ட்டு வாவ் வண்டர் உமன் டீமோட ஃபவுண்டர் அமீரா மேமை பார்த்துட்டு முன்னாடி போய் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சின்ன கிளிப்ஸ் எடுத்துகிட்டு நான் முன்னாடி போய் உட்காந்துட்டேன். இந்த ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கோமதி மேம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆல் இங்கிலாந்து சேர்மன் திவ்யா மேம் வந்திருந்தாங்க. அப்புறம் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ஆல்ஃபர்ட் ஜோஸ் சாரும் வந்திருந்தாங்க. என்னால் முடிஞ்ச அளவு சின்ன கிளிப்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு என் கூட என்னோடய அப்பா, அம்மா, மாமனார், மாமியார், பாட்டி, சின்னம்மா, அப்புறம் அண்ணன், அண்ணி எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. என்னோடய சொந்த மண்ணில் நான் வாங்குகிற ஃபஸ்ட் அவார்டு இது. அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் அவங்க எல்லோரும் முன்னாடி வாங்குறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் என்னோடய ஹஸ்பண்ட் அண்டு கிட்ஸை மட்டும் ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ட்ரீம்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கும் வாவ் வண்டர் உமனோட ஃபவுண்டர் அமீரா மேமுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். வாங்க அந்த ஃபங்க்ஷன் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன்க்கா, நீங்கள் ஒரு ஸ்பான்சராக இருங்க அப்படின்னு சொன்னேன். என்ன ஏதுன்னு கேட்கல, தொகையை சொல்ல முடியாது இந்த இடத்துல. எனக்கு ஒரு வலுவான தொகை கொடுத்து நீ ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி எப்படி வேணாலும் இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ் பண்ணுன்னு அவங்க சொன்னாங்க. அதை தொடர்ந்து GS ஜுவல்லர்ஸ்ல இருந்து கால் பண்ணாங்க. இந்த பணம் கொடுத்து இந்த பணத்தை ப்ரோக்ராமை நடத்தல. காசு கொடுத்து யாரும் விருது வாங்கல. வெளியே டாக் இருக்கு, காசு கொடுத்து காசு வாங்கிட்டு விருது கொடுக்குறாங்க அப்படிங்கிற டாக் இருக்கு. காசு யாரும் வாங்கல. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி. மேலே யாரையோ நாம் மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. ப்ரோக்ராம் நிறைய இருக்குண்ணா. இன்னும் க்ரௌடு இல்லைன்னு நினைக்காதீங்க. இன்னும் க்ரௌடு வருவாங்க. ப்ரோக்ராமோட சவுண்டு வெளியே அங்கே கேட்டுட்டு இருக்கு. டிஜே இருக்கு, 2 டிஜே இருக்கு. ஸோ எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் ஒன்னே சொல்லிட்டு கிளம்புறேன். ஒண்டர் உமன் அக்கா அமீரா அக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காகவும் ஸ்டேஜ் ஏறினது இல்லை. நான் உனக்கு என்ன சப்போர்ட் வேணா நான் பண்ணி கொடுக்குறேன்டான்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்கக்கா, எனக்கு ஸ்டேஜில் ஏறி என் கூட சப்போர்ட் பண்ணுங்கக்கான்னு சொன்னாங்க. ஸோ அமீராக்கா வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபெமினைன் மகாக்கா பார்த்தீங்க, நான் எல்லா அக்காவையும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் பேச அங்கே கீழே இருந்து கையை காமிச்சிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு இறங்குன்னு. ஏன்னா எனக்கு கூட பிறந்தது அக்கா கிடையாது. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. என் மனைவிக்கு அப்புறம் எனக்கு பொண்ணு தான். ஆனால் அக்கா கிடையாது. இன்னைக்கு இவ்வளோ அக்கா மாதிரி இருக்கிறாங்க. ஸோ நான் எல்லாரும் அக்கான்னு ஆரம்பிச்சிடும். மகாக்கா உங்களுக்கும் ரொம்ப நன்றி. வேற மீனாக்கா முடிச்சிடவா? ஓகே, எல்லாரும் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம். பெண்ணும் மாத
மாதவிடாயை மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னு நினைச்ச சிந்தனை இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் மகிழ்ச்சியாக நீங்க கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. கலந்து கொண்டு இன்று சமுதாயத்தில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மையார் திருமதி டாக்டர் கோமதி அவர்களை இங்கு வருகை தந்து சிறப்பு செய்திருக்கின்ற மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் உள்பட ஸ்பான்சர் அனைத்து பெரியோர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கு கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கின்ற தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பெண் சிங்கங்களுக்கும் எனது பணிவான கனிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க ஈரோட்ல இருந்து வந்திருக்கேன், மதுரையில இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க. பட் தென்காசில இருந்து வந்திருக்கவங்க என்ன சொன்னாங்க, சவுண்டே இல்லைன்னு சொன்னாங்க. சோ தென்காசி மாவட்டம் எதற்கும் சலித்தவர்கள் அல்ல என்று நிரூபிக்கக்கூடிய வகையிலே இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவர்களுக்கு உற்சாகம் அளிக்கின்ற வகையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று தருணத்தில் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் அரசியல் நிகழ்வோ அல்லது அரசு நிகழ்வுகளிலோ நிறைய நான் கலந்துட்டு இருந்திருக்கேன். பட் இந்த இதில் நேரடியாக வீட்டுக்கே வந்து இந்த அவார்டுக்கு செலக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஒரு ஏவி ஷூட் வந்து எடுத்தாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் இதில் பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லாமே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாகவும் மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. சரி, நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணுறோம், அதனால தான் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு. இந்த அவார்டு வந்து எனக்கு அதிக பொறுப்பை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அடுத்து நிறைய வந்து எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் நிறைய ஸ்பார்க்ஸும் என் மனசுக்குள்ளே தோணுச்சு. அதெல்லாம் வந்து வரும் காலங்களில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கு துவா செய்யுங்க. உங்களோட சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து கொடுங்க. அடுத்து நம்மளோட ஏவியை பார்த்துடலாம். எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட நேம் ஆயிஷா ரில்வான். நான் ப்ரொஃபஷனல் மெஹந்தி டிசைனர் அண்ட் ட்ரைனராக இருக்கிறேன். என்னோட பாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் மேரேஜ் வந்து பிஇ படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா மேரேஜ் நடந்தது. நெக்ஸ்ட் வந்து எம்இ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பேபிஸ் வந்தாங்க. இந்த மாதிரி தான் என்னோட லைஃப் வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பை வந்து திரும்பி பார்ப்போம்ல, அந்த மாதிரி திரும்பி பார்க்கும்போது என் பின்னாடி நான் என்ன பண்ணேன், என்ன சாதிச்சேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு பிளாங்க் ஃபீலிங் வந்து இருந்தது. அப்போ நான் யோசிச்சது தான், எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னோட ஸ்கில்லை வந்து நான் டெவலப் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணேன். ரெல்வான்ஸ் மெஹந்திங்கிற யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணேன். அது மூலமா நான் கத்துக்கிட்ட கலையை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சேன். அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணது தான் ரெல்வான்ஸ் மெஹந்தியோட ஃப்ரீ மெஹந்தி கிளாஸஸ். அதுல வந்து இதுவரை 1800+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைன் அப் ஆயிட்டு இருக்காங்க. அது மூலமா இன்னும் நிறைய பேர் வந்து க்ரோப் ஆகி என்டர்பிரனரா உருவாகிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்குள்ளயுமே ஒவ்வொரு திறமை வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதை வந்து நீங்க வெளிக்கொண்டு வரணும்னு நினைங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ அது தைரியமா பண்ணுங்க. உங்களுக்கான சப்போர்ட்டும் வழியும் யூனிவர்ஸ் உங்களுக்கு காட்டும். சிகரம் தொட்ட சிறகுகள்ல ரெல்வான்ஸ் மெஹந்திய செலக்ட் பண்ண ட்ரீம்ஸ் ப்ராஜெக்டுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதிர் நீச்சலா எழுந்து நின்றால் ஆழிக்கடலும் காலிக்கே.
ஒரு மாதவம் செய்தாயோ கோடி கனவுகளோடி பிடித்திட பிறந்தாயோ பருவம் மாறிய பின்னாலே மாலை சூடிய பெண்ணானாய் உன் கனவுகள் கலைந்தது காணல் நீர் போலே நீ சமையல் கட்டை தாண்டி ஒரு சாதனை தேரில் ஏறி இந்த உலகை ஆட பெண்ணே ஓடி வா நீ ஆற்றல் நீ அறிவு தடையெல்லாம் தாண்டி வாகை சூடவா நீ வாடி வாசல் தாண்டி திமிரும் காளி போல வாடி வாசல் தாண்டி நீ மங்கையை பிறந்திடவே ஒரு மாதவம் செய்தாயோ கோடி கனவுகளோடி பிடித்திட பிறந்தாயோ பருவம் மாறிய பின்னாலே மாலை சூடி